கர்த்தருக்கு பிரியமானவர்களை, ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற அருமையான வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு அப்படின்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எதை தரார்னா சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதம்னா பணம், பதவி, வசதி, வாய்ப்பு, இதை தான் நம்ம ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லைப்பா, அதை விட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், நம்ம இருதயத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லை. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சமாதானம் இல்லாமல் ஒருவேளை புலம்பி தவிக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கும்போதே அவங்க இருதயம் வேதனையோடு இருக்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். உலகம் தரக்கூடாத சமாதானத்தையே ஆண்டவர் தரதற்கு வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.